இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் இப்போ 11 பேருக்கு ஒரு ஆளுக்கு சுகர் இருக்குதான். 11 பேர் இருக்காங்கன்னா 11 பேரில் ஒரு ஆளுக்கு சுகர் இருக்கான். அப்போ எந்த அளவுக்கு சுகர் பரவிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க. சரிதானே? நமக்குள்ள ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்கோம், ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் போட்டுட்டு இருக்கோம். அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ரைஸ் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நடத்திடலாம், இன்சுலினை நடத்திடலாம். நடைபயிற்சி மட்டும் பண்ணி ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைண்டில் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி சரியாயிருக்கா சொல்லுங்களா? மாத்திரை மட்டும் போட்டதுனால. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, வெந்தயம், ஆவாரம் பூ பயங்கர ஃபேமஸ் இல்லை இப்போ, கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், கொய்யா இலை, இப்போ மாங்காய் இலை ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. மாங்காய் இலை, அப்புறம் கிரீன் டீ, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். சரிதானே? இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ 3 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, நாவல் பழம் இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட நல்லா கேட்டுக்கிடுங்க. ஓகேவா? மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லி தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால் வராமல் இருக்கணும்னா கூட, எப்படி வராமல் இருக்கணும்னா கூட இல்லை, வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரே ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அப்புறம் உடல் உழைப்பு, நல்ல தூக்கம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசி தான் என்னது? இது ரெண்டும். நம்ம யாராவது இதை முக்கியமானதை பண்ணுறோமா? பண்ணாமல் எல்லா காம்ப்ளிகேஷனும் வருது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட்னு டைப் பண்ணுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே.